திமுகவுக்கு சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய செக் வைத்ததா? மொத்த கண்ட்ரோலையும் கையில் எடுத்த குஜராத் நீதிபதி செய்ய போகும் பகீர் சம்பவம். உச்சகட்ட அதிர்ச்சியில் ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. திமுகவை பொறுத்தவரை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் யாரேனும் திமுகவுக்கு எதிரான தீர்ப்பு சொன்னால் சோசியல் மீடியாவில் அவர்களையும் அவர்களது குடும்பத்தாரையும் கடுமையாக விமர்சனம் செய்வார்கள், மிரட்டல் கூட விடுப்பார்கள். அதேபோல தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் திமுகவின் கொத்தடிமை ஊடகங்கள் கடுமையாக விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். காரணம், கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்ற போது ராவோடு ராவாக பிரேத பரிசோதனை நடத்திய தமிழக அரசு அடுத்த நாளே ஒரு நபர் ஆணையத்திற்கு உத்தரவிட்டார்கள். அதோடு கரூர் சென்னை உயர் நீதிமன்ற வரம்புக்குள் வராத போதும் நீதிபதி செந்தில்குமார் இந்த வழக்கை தாமாக கையில் எடுத்து SIID விசாரணை குழு அமைத்தார். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இந்த வழக்கை CBI தான் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை நாடினார்கள். அதையடுத்து நடந்த விசாரணையில் ஒரு நபர் ஆணையம் மற்றும் SID விசாரணையை நிறுத்திய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் CBI விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள். இது திமுகவுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்தது. தமிழ்நாட்டுக்குள் CBI வரக்கூடாது என்பதற்காகத்தான் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஒரு நபர் ஆணையத்தை அமைத்ததோடு SID விசாரணைக்கும் உத்தரவிட்டார். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகளோ அதற்கு தடை போட்டுவிட்டு ஓய்வு பெற்ற குஜராத் நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையமும் தமிழ்நாட்டை சாராத IPS அதிகாரிகள் இடம்பெற்ற CBI அதிகாரிகள் விசாரணை நடத்துமாறு தீர்ப்பளித்தார்கள். இதுதான் திமுகவுக்கு உச்சகட்ட அதிர்ச்சியை கொடுத்தது. இதன் காரணமாக தற்போது திமுகவின் கொத்தடிமை ஊடகங்கள் இந்த விவகாரத்தை வேறு கோணத்தில் திசை திருப்பி செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். அது என்னவென்றால், உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் பின்னால் மத்திய பாஜக அரசு இருப்பது போன்று இதை அரசியலாக்கி வருகிறார்கள். அதாவது, இந்த விசாரணையின் பின்னணியில் மத்திய பாஜக அரசு இருக்கிறது. அதோடு அவர்கள் விஜயை தங்கள் கூட்டணிக்கு இழுப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். அதனால்தான் குஜராத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி என்பவரை விசாரணை குழு அமைக்க வைத்திருக்கிறார்கள். அதோடு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சாரியா அமர்வு பாஜக அரசுக்கு சாதகமான தீர்ப்பை சொல்லி உள்ளார்கள் என்று இதை கொச்சைப்படுத்தும் வகையில் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். அதோடு CBI அதிகாரிகள் மாதந்தோறும் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி குழுவிடம் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதனால் இப்போது இந்த தீர்ப்பை சொன்ன சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளையும் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகளை விமர்சிப்பதை போன்றே திமுகவின் கொத்தடிமை ஊடகங்கள் விமர்சனம் செய்து வருகின்றன. அதோடு இந்த விசாரணை என்பது தற்போது விஜயை குறிவைக்கிறது. அவரது பின்னணியை வெளியில் கொண்டு வந்து அவரை பிளாக்மெயில் செய்ய போகிறார்கள். அதை வைத்து அவரை பாஜக கூட்டணியில் இணைய மிரட்டல் விடுக்கப் போகிறார்கள். அதனால்தான் குஜராத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதியை விசாரணை குழு அமைக்க வைத்தார்கள் என்று தங்களது இஷ்டத்துக்கு அவதூறு செய்தியை பரப்பிக்கொண்டு வருகிறார்கள். அதோடு இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்திடம் அறிக்கை தாக்கல் செய்யாமல் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் தான் தாக்கல் செய்வார். அதை வைத்து விஜயை மிரட்டி அவர்கள் பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருவார்கள். அதற்காகவே இந்த CBI விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள் என்பது போன்று இந்த செய்தியை வெளியிட்டு வருகின்றனர். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இந்த CBI குழுவில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து IPS அதிகாரிகளும் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள். அதனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அதோடு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பில் எத்தனை மாதங்களுக்குள் இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று எந்த கால வரையறையும் சொல்லவில்லை. காரணம், இதை வைத்து அரசியல் செய்ய போகிறார்கள் என்பது போன்று உச்சநீதிமன்ற இந்த தீர்ப்பு தவறான கோணத்தில் சித்தரித்து வருகிறார்கள். அந்த வகையில் திமுகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை சொன்னது வரை சுப்ரீம் கோர்ட் பெருமையாக கூறி வந்த திமுகவின் ஊடகங்கள் இப்போது தங்களுக்கு எதிரான தீர்ப்பை சொன்னதும் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகளைப் போலவே உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் கண்டபடி விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார்கள். அடுத்த செய்தி. 39 குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் வழங்கிய விஜய் 2 பேருக்கு மட்டும் வழங்காதது ஏன்? கடந்த மாதம் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் கரூருக்கு செல்லவில்லை. அவர் அங்கு செல்ல மாவட்ட காவல்துறையிடம் அனுமதி கேட்டபோது இன்னும் அதற்காக ஒப்புதல் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதோடு உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நேரடியாக செல்லாமல் அவர்களை ஏதேனும் கல்யாண மண்டபத்திற்கு வர வைத்து அங்கு ஆறுதல் கூறும் நிகழ்ச்சி வைத்துக் கொள்ளுமாறு காவல்துறை கூறியிருக்கிறதாம். இந்த நிலையில்தான் அக்டோபர் 18ஆம் தேதியான நேற்று கரூரில் உயிரிழந்த 41 பேரில் 39 பேர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் நிவாரணத் தொகையை தமிழக வெற்றிக் கழகம் அவர்களது வங்கிக் கணக்கு நேரடியாக அனுப்பி வைத்திருக்கிறது. அதோடு ஒரு கடிதமும் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார் விஜய். அதில் கரூரில் நடந்த தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்பங்களுக்கு எல்லா வகையிலும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நாங்கள் இருப்போம் என்று தெரிவித்திருக்கிறார் விஜய்.
அதோடு கடந்த வாரத்தில் உங்கள் அனைவரிடத்திலும் காணொலியில் பேசினேன். அடுத்து நேரில் சந்திப்பதற்கு சட்ட ரீதியான அனுமதி கேட்டுள்ளோம். அது கிடைத்ததும் நேரில் வந்து உங்களை சந்தித்து ஆறுதல் கூறுவேன் என்று தெரிவித்திருக்கிறார் விஜய். அந்த வகையில் கரூர் காவல்துறையால் அடுத்தடுத்து தாவேகாவினரை கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது வழக்கு சிபிஐ கைக்கு மாறிவிட்டதால் கரூர் காவல்துறை தங்களை கைது செய்ய முடியாது என்பதனால் விஜய் கட்சி நிர்வாகிகள் தற்போது வெளியில் வந்துவிட்டார்கள். இந்நிலையில் இந்த சிபிஐ விசாரணை இன்னும் பல மாதங்களுக்கு நடைபெறும் என்பதனால் கரூருக்கு சென்று திரும்பிய பிறகு அடுத்த கட்டமாக பிரச்சாரம் நடத்துவதற்கு அனுமதி கேட்கவும் தமிழக வெற்றி கழகம் திட்டமிட்டுள்ளதாம். மேலும் இதில் 2 பேர் சுப்ரீம் கோர்ட்டில் போலியான மனுக்கள் தாக்கல் செய்திருப்பதால் அவர்களது நிவாரணம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, அமித்ஷா எடுத்த திடீர் சர்வே, அன்புமணியுடன் நடந்த சந்திப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து எப்படியேனும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் வருகிற 25ஆம் தேதி அவர் கோவை வருகிறார். அப்போது அங்குள்ள பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கும் அமித்ஷா முக்கிய நிர்வாகிகளுடன் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைகள் நடத்தப் போகிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகனுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 2 துண்டுகளாக உடைந்திருக்கிறது. அதனால் ராமதாஸ் மற்றும் பாஜக சார்பில் ஒரு சர்வே எடுத்துள்ளார் அமித்ஷா. அதையடுத்து நேற்று பாஜகவின் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் பாண்டா அன்புமணியுடன் சந்திப்பு நடத்தினார். அப்போது பாட்டாளி மக்கள் கட்சியில் இளைஞர்கள் உங்கள் பக்கமும் மூத்த நிர்வாகிகள் உங்கள் தந்தை ராமதாஸ் பக்கமும் இருப்பதாக எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துள்ளது என்று கூறியுள்ளார். அதற்கு அன்புமணியோ பாட்டாளி மக்கள் கட்சியில் 95% ஆதரவு எனக்குத்தான் உள்ளது, சிலர் மட்டுமே ஐயா பக்கம் இருக்கிறார்கள், அந்த வகையில் அவருக்கு 2% மட்டுமே ஆதரவு உள்ளது என்று கூறியுள்ளார். அதோடு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 35 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று கேட்ட அன்புமணி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும் ராஜ்யசபா தேர்தலில் ஒரு இடம் தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதற்கு பாண்டா தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷாவிடம் ஆலோசிக்கிறோம், ராஜ்யசபா சீட்டு குறித்து அதிமுக முடிவு செய்யும் என்று கூறியிருக்கிறார். அதையடுத்து விஜயின் தமிழக வெற்றி கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருகிறதா என்று அவரிடத்தில் அன்புமணி கேட்டபோது, விஜய் பாஜக கூட்டணியில் சேர்ந்தாலும் பெரிய மாற்றம் வரப்போவதில்லை, இன்னும் சில புதிய கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போகிறது, அதனால் நமக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரித்திருக்கும் என்று கூறிய பாண்டா, இன்னும் ஓரிரு மாதங்களில் தொகுதி பங்கீடு குறித்து முடிவெடுத்து விடலாம் என்று அன்புமணியிடத்தில் கூறியிருக்கிறார். அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி பாஜக கூட்டணியிலும் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியிலும் இணைவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. விஜய் தனித்து போட்டியிட்டால் யாருக்கு லாபம்? அதிரடி சர்வே முடிவு வெளியானது. தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து திமுக தொடர்ந்து சர்வே நடத்திட்டு வருகிறார்கள். அந்த வகையில சைவத்துல திமுக நடத்திய ஒரு சர்வேயில் விஜய் தனித்து போட்டியிட்டார் திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதே சமயம் அவர் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்றால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெற்றுவிடும் என்று அந்த சர்வே முடிவு தெரிவித்துள்ளதாம். அதோடு விஜய் தனித்து போட்டியிட்டால் அவருக்கு 23% ஓட்டுகள் கிடைக்கும் என்று திமுக நடத்திய அந்த சர்வேயில் தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்துக்கு பிறகும் கூட விஜய்க்கான ரேட்டிங் இறங்கவில்லை என்பதை திமுக புரிந்து கொண்டுள்ளது. இதேபோல் விஜய் தரப்பு நடத்திய சர்வேகளும் தனித்து போட்டியே வாக்கு வங்கியை அதிகப்படுத்தும் என்பதும் தெரிய வந்திருக்கிறதாம். அதனால் கண்டிப்பாக தனித்து போட்டிதான் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் விஜய். ஆனால் விஜயின் இந்த முடிவு காரணமா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. முக்கியமா விஜய் தனித்து போட்டியிட்டால் தான் திமுகவின் ஓட்டுகளை பிரித்து எடுப்பார். அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்தும் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த தகவல் மத்திய அமைச்சர் அமித்ஷா நடத்திய சர்வேயில் தெரிய வந்துள்ளதாம். அதனால் இனிமேல் விஜயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதாக சொன்னாலும் கூட அமித்ஷா ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றும் பாஜக வட்டாரங்களில் பேசிக் கொள்கிறார்கள்.